சரி, நாம இப்போ புனித தீர்த்த யாத்திரைகள் பத்தி ஒரு சின்னதா பார்க்க போறோம். நம்மகிட்ட இருக்கிற இந்த தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா, புண்ணிய நீர்நிலைகளுக்கு நாம போற யாத்திரைகள் ஏன் இவ்வளோ முக்கியம், அதை எப்படி செய்யணும், இன்னும் சொல்லப்போனா மகாபாரத மாதிரி பெரிய நூல்கள்லாம் இதை பத்தி என்ன சிறப்பா சொல்லுதுன்னு நமக்கு புரிய வைக்குது. முதலாவது டேக்அவே என்னன்னா, இந்த தீர்த்த யாத்திரைகள் நம்ம வாழ்க்கை பயணத்தோட நிறைவுக்கு ரொம்ப அவசியமா பார்க்கப்படுதுங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? பெரிய பெரிய யாகங்கள் செய்யறதுக்கு ஈடான பலனை இது கொடுக்குமா? அதுவும் வசதி இல்லாதவங்க உட்பட யார் வேண்டாலும் இதை செய்ய முடியுங்கிறது தான் இங்க விஷயம். பாருங்க, ஒரு ஆன்மீக சமத்துவம் இதுல இருக்கு. அடுத்து ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, யாத்திரை போகும்போது சில விஷயங்கள் முக்கியம். அதாவது மனசு ரொம்ப தூய்மையா இருக்கணும், சாப்பாடு ரொம்ப எளிமையா இருக்கணும், அப்புறம் பயபக்தியோட அணுகணும். அந்த புனித இடத்துக்கு போனதும் முதல்ல அங்க இருக்கிற அந்த கோயில், குளம், புஷ்கரணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அல்லது அந்த புனித நதியில நீராடணும். அந்த தீர்த்தக்க பார்த்த உடனேயே சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கி அந்த நீரை கொஞ்சமா எடுத்து பக்தியோட தலையில தெளிச்சுக்கணும். மூன்றாவது, இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த புனித தீர்த்தங்களை நாம அசுத்தப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கடுமையான பாவமா. 100 பாவங்கள் செஞ்சா என்ன தோஷம் வருமோ அதுக்கு சமம்னு நூல்கள் எச்சரிக்கை பண்ணுது. ஆக மொத்தம் இந்த புனித யாத்திரைகளை நாம உரிய மரியாதையோடவும் அந்த தீர்த்தங்களோட தூய்மையை கெடுக்காமலும் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம்னு புரியுது.